நான் கவிஞர் மகுடேஸ்வரன். சென்னை புத்தகத் திருவிழாவில் தமிழினி அரங்கினில் இருக்கின்றேன். என்னுடைய நூல்கள், புதிய நூல்கள் வந்திருக்கின்றன. பங்குச்சந்தை பணுவல், நானும் நற்பொருளும் ஆகிய 2 கட்டுரை நூல்கள் வந்திருக்கின்றன. பங்குச்சந்தை பணுவல் என்பது முதலீட்டு சந்தையை பற்றிய கட்டுரைகளும் குறும்பத்திகளும் அடங்கிய ஒரு தொகுப்பு. சந்தை பற்றிய அறிவை பெற விரும்புபவருக்கு ஒரு எளிய தொடக்கமாக, ஒரு நல்ல ஆழ்ந்த பொருளை ஊட்டுகிற ஒரு நூலாக இருக்கும். அதன் வழியாக உங்களுடைய தேடல் மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்த்தும். நானும் நற்பொருளும் என்கிற அந்த நூல் பல்வேறு பொருள்களாலான கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு. அது ஒரு தமிழ் சார்ந்து கட்டுரைகள் படிக்க விரும்புவோருக்கு மிகவும் ஒரு தீனியாக அமையும் என்று சொல்லலாம். பலதரப்பட்ட பல்பொருள் கட்டுரைகள் என்னுடைய தொகுப்பு. மற்றபடி என்னுடைய கவிதை நூல்கள் 20க்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் இருக்கின்றன, தொகை நூல்கள் இருக்கின்றன. மகுடேஸ்வரன் கவிதைகள் 2 பாகங்கள் தொகுப்பாக வந்திருக்கின்றன. தனிப்பட்ட கவிதை தொகுப்புகள் 20க்கும் மேல் அரங்கினில் வாங்கலாம். பல்வேறு கட்டுரை நூல்கள், பல்பொருள் சார்ந்து ஒரு 15-20 கட்டுரை நூல்கள் இருக்கின்றன. அவை தமிழினுடைய நல்ல தமிழில் பிற மொழி கலப்பின்றி எழுதப்பட்ட கட்டுரைகள் என்பவை குறிப்பிடத்தக்கவை. அதுபோக என்னுடைய முதன்மையான பணி என்று சொல்ல வேண்டுமென்றால், தமிழ் அறிவோம் வரிசையில் தமிழ் இலக்கணம் சார்ந்தும் மொழியியல் சார்ந்தும் சொல்லாய்வு சார்ந்தும் பிழையின்றி எழுதுவது குறித்தும் தொடர்ச்சியாக தொடர் வரிசை நூல்களாக 15 வந்திருக்கின்றன. தமிழ் அறிவோம் என்ற பொது தலைப்பில் பல்வேறு பொருள்களில் 15 நூல்கள் வந்திருக்கின்றன. ஏறத்தாழ 2500 பக்கங்கள் மிக்க நூல் அது. தமிழில் உங்களுக்கு அன்றாட தமிழில், நடைமுறை தமிழில் என்னென்ன ஐயங்கள் ஏற்பட வல்லவோ அவை அனைத்தையும் போக்குகின்ற ஒரு நூல் வரிசை அது. ஒரு சொல் எவ்வாறு தோன்றுகிறது, எவ்வாறு மொழியில் இடம்பெறுகிறது, அதன் பிழையற்ற வடிவங்கள் எவை, வாக்கிய அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், வல்லுற்று மிகுதல் இடையூறுகள் அவற்றை நீக்குவது எப்படி, தமிழில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை அறிந்து அகற்றுவது எப்படி முதலான அனைத்திற்குமான தெளிவு ஒவ்வொரு நூலிலும் தனித்தனியாக இழை இழையாக பிரித்து ஆய்ந்து முழுக்க நுண்ணிய நோக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூல் வரிசை எல்லாருக்குமே பயன்படும். மாணவர்கள், ஆசிரியர்கள், தமிழை கற்போர், எழுதுவோர், தமிழை பிழையற பயன்படுத்த விரும்புவோர், அரசு துறையினர் அனைவருமே அந்த நூல் தொடரை தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய முதன்மையான பங்களிப்பு என்று சொல்ல வேண்டும். தமிழ் கவிதைகளில் கடந்த 5-6 தொகுப்புகள் முற்றிலும் தனித்தமிழில் பிறமொழி சொற்கலப்பே இல்லாமல், பிறமொழி சொற்கலப்பு என்றால் ஆங்கிலத்திற்கு எனக்கு இடமே இல்லை, அதுபோக வடமொழி உள்ளிட்ட பிறமொழி சொற்கலப்பு ஒன்றுமே இல்லாமல் முழுமையாக தமிழ் கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. மாச்சிருணன், கால்முள் கைப்பு, மண்ணூன்றா விதையோடு மழையில் நின்றவன் போன்ற தெளிநீர் ஆறு, இத்தகைய தொகுப்புகள் அத்தகையவை. நீங்களே படித்து பார்க்கலாம். அதற்காக தூய தனித்தமிழில் இருப்பதால் மிகவும் கடினமாக இருக்குமோ, மொழி பொருள் புரியாத வகையில் நெரிசலாக இருக்குமோ என்று ஐயப்பட தேவையில்லை. மிகவும் எளிமையாக ஒரு புதிய கவிதைகளினுடைய போக்கிற்கு உரிய ஒரு அருந்தன்மையோடு அந்த கவிதைகள் இருக்கும். மிகுந்த ஒரு தமிழ் இன்பத்தையும் கவிதை இன்பத்தையும் நல்கக்கூடியவை அத்தகைய தொகுப்புகள். அவற்றையும் நீங்கள் படிக்கலாம். பொதுவாக இந்த சென்னை புத்தக திருவிழா என்பது புத்தகங்களின் கடல். ஓரிரு நூல்களை பற்றியதோ ஓராசிரியரை பற்றியதோ அல்ல. இங்கே பல பன்னூறாயிரம் நூல்கள் குவிந்து கிடக்கின்றன. பல்லாயிரம் நூலாசிரியர்கள் வந்திருப்பார்கள். அவரவர்களுக்கு வேண்டிய, அவரவர்கள் விரும்புகிற நூல்களை தேடி எடுத்து நீங்கள் வாங்கலாம், படிக்கலாம். தொடர்ச்சியாக படித்து கொண்டிருப்பது ஒரு உயிரியல் செயல்பாடு. அது உங்களுடைய அறிவு திறப்பை மேலும் மேலும் பெருக்குவது, புதிய உலகத்தை உங்களை நாடச் செய்வது. அதனால் நீங்கள் படிப்பது, தொடர்ந்து படிப்பது, தொடர்ந்து நூல் அறிவு பெறுவது என்பது ஒரு அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய அன்றாட பணிகளில் ஒன்றாக கருதி கொள்ள வேண்டும். அது நம்மை மேம்படுத்தும், உள்ளத்தளவில் நம்மளை உயர்த்தும், மனத்தளவில் நம்மளை செம்மைப்படுத்தும். சொற்கள், எண்ணங்கள், நம்முடைய வெளிப்பாடுகள் அனைத்தும் தூய்மையுற விளங்கும். ஒரு இப்பிறவியில், இந்த வாழ்க்கையில் நாம் இந்த குமுகாயத்திற்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயலை ஆற்றுவதற்கு நூல்கள் வழிநடத்தும். அவ்வழியில் நாம் செல்ல வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புத்தக திருவிழாக்கு வர்றதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய
மகிழ்ச்சி தர்ற விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக நான் வந்து தொடர்ந்து புத்தக திருவிழாக்கு வந்துட்டு இருக்கேன். அது ஒரு சந்தோஷம். நண்பர்களை சந்திப்பதை தாண்டி நம்மளுடைய சோல்மேட்ஸை மீட் பண்ணுற இடமா நான் வந்து புத்தக திருவிழாவை பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் வந்து துணிக்கடையில் போய் ஷர்ட் வாங்குறத விட என் கை நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய படுக்கை அறை முழுக்க புத்தகங்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாள் எனக்கு வரும்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் மிக அழகான அற்புதமான பல்வேறு வாழ்க்கையான மனிதர்களை நம்ம வந்து ஒரு புத்தகங்கள் வழியாக தரிசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரம். இவ்வளோ ரைட்டர்ஸை ஒரு புக் ஃபேரில் பார்க்குறதும், இவ்வளோ வாசிக்கிற மனிதர்களை பார்க்கும்போது பகுத்தறிவு பெற்ற அடுத்த நாளைய இந்தியாவை, நாளை உலகை நிர்மாணிக்கிற ஒரு மனிதர்களாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த முறை எனக்கு வந்து ரமேஷ் பிரேதன் அவர்களை கவனிக்க வேண்டிய புத்தக திருவிழாவாக நான் நினைக்கிறேன். ரமேஷ் பிரேதன் ஒரு உன்னதமான எழுத்தாளர். அவருடைய ஆண் எழுத்து, பெண் எழுத்து, பெண் எழுத்து, அது நான் வந்து முக்கியமான ஒரு நாவலாக இந்த புத்தக கண்காட்சியில் நினைக்கிறேன். ரமேஷ் பிரேதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களும். வணக்கம், நான் கரண் கார்கி. இது 49வது புத்தக கண்காட்சி. இந்த கண்காட்சியில் வந்து வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கண்காட்சிகள் தொடர்ந்து நடக்கிறதுன்னு வழியாக நிறைய புதிய எழுத்தாளர்கள் இன்னைக்கு கூட ஒரு புத்தகம் வெளியிட வரோம். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பு 2 வெளியிடுறாங்க. 6 இல்லாத வீடு, அதை வெளியிடுறதுக்காக வரும். டெய்லி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வெளியிட்டு ரொம்ப சிறப்பான படைப்புகளாக இருக்குது. எல்லாமே இளைஞர்கள் பெரும்பாலும். அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு புத்தக கண்காட்சி எவ்வளோ பெரிய வேலை செய்யுது அப்படின்றது. நான் வந்து என்னோட நாவல் வெளிவந்துருது, கருந்துளைன்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அது சீர்வாசகர் வட்டம் போட்டிருக்காங்க. அந்த நாவல் வந்து சில ஆயிரம் பிரதிகள் விட்டு இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன்னா இலக்கிய உலகத்துல 1000 பிரதி விற்கிறதுன்றதெல்லாம் அரிதான ஒரு விஷயம். ஆனா இது சில ஆயிரம் புத்தகங்கள் இதுல விற்குது அப்படின்றது நாவல், அதுவும் குறிப்பா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த புத்தக கண்காட்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை இன்னும் கூட ஒரு எல்லாரும் வந்து பரவலா வெளியிடுற மாதிரி ஒரு நல்ல அரங்கு சூழலெல்லாம் உருவாக்கணும். ஒரு சிற்றரங்கு கிடைக்காததால நாங்கள் இப்போ இந்த ஸ்டால்லே வெளியிடுறோம். இப்போ அந்த மாதிரி சிக்கல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு விரும்பினா அருமையான விஷயம் இது. 49 நான் ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷமா புத்தக கண்காட்சிகளுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏறக்குறைய நம்ம காகிதம் இல்லத்திலிருந்து நடக்கும்போதுலேருந்து அப்போத்திலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ச்சியை பார்த்தா ரொம்ப பிரமிக்கத்தகுந்த அளவில் இருக்குது. அந்த என்ன வளர்ச்சின்னா, நிறைய இளைஞர்கள் எழுத வராங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையுமே ஒரு புத்தகம் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தா இளைஞர்கள், புதிய புதிய ஆட்கள் நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. ரிக்ஷாக்காரர்களை பற்றி, பன்றி மேய்க்கிறவங்களை பற்றி, ஆடு மேய்க்கிறவங்களை பற்றி, ஆறுகளில் மீன் பிடிக்கிறவங்க, எல்லாருடைய வாழ்க்கையை அவங்கவுங்க எழுதிக்கிட்டே இருக்கிற இப்படியான ஒரு சூழல்லாம் இப்போ உருவாகுது. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தோழர் மதி. நான் ஒரு சமூக செயல்பாட்டாளராக கடந்த 10 ஆண்டுகளாக சமூகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கள செயல்பாடுகளை, அங்கே நடந்த பிரச்சனைகளை, நாங்கள் அந்த கள ஆய்வுகளை, அங்கே சில விஷயங்கள் வந்து நம்ம மனசை பாதிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் சிறுகதையாக நான் மாற்றிருக்கிறேன். பொதுவாக இதில் வர 8 சிறுகதை தொகுப்பு இதில் இருக்குது. அந்த 8 சிறுகதையிலையும் 8 பேருமே இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் இறந்தாங்க அப்படின்னா, சமூக நீதிக்கான போராட்டத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்தார்கள், அல்லது இந்த சமூகத்தால் அல்லது அரசால் அல்லது பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் தான் என்னுடைய கதையோட நாயகர்கள். அவர்களை நீங்க அவசியம் வாசிக்கணும் அப்படிங்கறதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயதுல இருந்து மிக தீவிரமான இலக்கியங்களை வாசிச்சுட்டு இருக்கேன். பட் எழுத்தாளரா நம்ம மாறணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது வந்து ரஷ்ய இலக்கியங்கள் தான் காரணம். மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை அதிகமா வாசிக்க நம்ம வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கோம், நம்மளோட அனுபவங்களை தொகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு ஒரு இலக்கிய வடிவமா இது நடந்திருக்குதுன்னா அதுக்கு தோழர் கரண் கார்கி தான் மிகப்பெரிய காரணம். அவரோட வழிகாட்டுதல் மூலயமா தான் நான் ஒரு இலக்கியவாதியா இன்னைக்கு மாறி இருக்கிறேன். அதனால அவருக்கு தான் நான் எல்லா இடங்களையுமே நன்றி. என்னுடைய புத்தகம் வந்து இங்க டிராவிடன் ஸ்டாக் பதிப்பகம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அரங்கு எண் 223ல கிடைக்கும். வணக்கம் அசோக். இந்த வருஷம் வந்து 0 டிகிரியில் 4 புத்தகம் இருக்கும். கடற்கழியோடி இந்த ஆண்டு போட்டியில் வந்து முதல் பரிசு வாங்கினது. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நெடும்பட்டியல், குறும்பட்டியலில் இடம் பிடிச்ச நாவல்கள் இருக்கும். உடல் வடித்தான் ஒரு நாவல் இருக்கும், போலி அடுத்த நாவல், இளைத்தவன் இன்னொரு நாவல், கடைசியாக இந்த ஆண்டு வெளியான நாவல் கடற்கரையோடி. 4மே 0 டிகிரி அரங்கத்தில் கிடைக்கும். F19
அரங்கத்தில் கிடைக்கும். இது இல்லாமல் கலக்கல் ட்ரீம்ஸில் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுங்கதை தொகுப்பு இருக்கும். இது என்னுடைய படைப்புகள். அடுத்த ஆண்டுக்கு சுறுசுறுப்பாக நாவல் பணிகளை தொடங்கி இருக்கிறோம். ரொம்ப நன்றி அசோக். வணக்கம். 49வது புத்தக காட்சியில இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் தான் மிகச்சிறந்த வழிகாட்டின்னு சொல்லுவேன். அதை ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல பார்க்கும்போது ஒரு விளையாட்டு பொம்மைகள் நிறைந்த அரங்கத்துல விடப்பட்ட தனித்த குழந்தையோட மனநிலையில தான் இங்க சுத்திட்டு இருக்கேன். எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அதுவும் இந்த வருடம் வந்து என்னுடைய நண்பர்களோட பெரும்பான்மையான புத்தகங்கள் வெளிவந்திருக்குது. புத்தகம் வாங்குறது ஒரு சாக்குன்னு சொன்னாலும் நண்பர்களை பார்க்க வர்றது தான் இன்னொரு உண்மையான விஷயம். ஆனாலும் இந்த வருஷம் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. பராசக்தி தடை இந்த வருஷம் ஹீரோ அவர் தான். படமாக இருக்கட்டும் புத்தகமாக இருக்கட்டும் அவங்க தான் ஸ்பெஷல். அப்புறம் இந்திய சிறுகதைகள் இருக்குது, லக்ஷ்மி சரவணகுமாரோடையது. என் நண்பர் இளங்கோவுடைய சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் வந்திருக்கு. வேல்கண்ணனோட மொத்த கவிதைகளோட தொகுப்பு வந்திருக்கு. ராஜேஷ் வைரபாண்டியனுடைய வேட்டை நிலம் நாவல் வர்றதுக்கு இருக்குது. தீபாவுடைய திரையெல்லாம் செண்பகப்பூ மாதர் திரையுலகு வந்திருக்கு. பழனிக்குமார் அவர்களுடைய தொழில் செய்ய விரும்பு விகடன் மூலமாக வந்திருக்கு. இது தவிர சூஃபி பத்தின 2-3 புத்தகங்கள் சீர்மையில வந்திருக்கு. அது சீர்மைக்கு போனாலே நான் வந்து என் சொந்த வீட்டுக்கு போன மாதிரி கொஞ்சம் என்னையே நான் மறந்துடுவேன். ஏன்னா தேடி தேடி சஹாபிகளோட புத்தகங்களா இருக்கட்டும், சூஃபியோட இசையா இருக்கட்டும், அது எனக்கு கூடுதலான விருப்பமா இருக்கும். அதே மாதிரி தமிழ்ல மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூல்கள் இந்த வருடம் நிறையவே வந்திருக்குது. ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகம் வந்திருக்கு. அவருடைய புத்தகம் வந்து எனக்கு நாம் மறந்து விட்ட இல்லை தோண்டி எடுக்கப்பட வேண்டிய தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரத்தை எப்பவுமே சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் மீது எனக்கு அதிகமான மரியாதையும் மதிப்பும் இருக்க காரணமே அவருடைய அந்த பணியின் மீதான ஒரு முயற்சி தான். தொடர்ந்து அவர் வந்து இன்னும் தோண்ட தோண்ட எத்தனையோ விஷயங்களை வந்து தமிழ் சமுதாயத்திற்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதை தவிர இங்க வந்து நிறைய இந்த தடவை கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கு. பெண்களுக்கு மிக முக்கியமா கழிவறை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்க ஒவ்வொரு வருஷமும் அதை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் அதை நல்லபடி பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே பப்பாசிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. என்னுடைய பழச்சா நாவல் வந்திருக்கு. என்னுடைய முதல் நாவல். இந்த நாவல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முயற்சி. ஒரு குழந்தைய பொத்தி பொத்தி பாதுகாத்த மாதிரி பாதுகாத்து வச்சு இந்த வருஷம் சரி நீ வெளியில வான்னு சொல்லி வெளியில விட்டுருக்கேன். பழச்சானுக்குள்ள ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எனக்கு சந்தோஷம். மிக்க நன்றி. பழச்சா நாவல் F40 எதிர் பதிப்பகத்துல கிடைக்கும். நண்பர்கள் வாங்கிட்டு வாசிச்சுட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி. வணக்கம். அமீரகத்தில் காணல் அமீரகம் என்ற ஒரு குழு இருக்கிறது, எழுத்தாளர் வாசகர் குழுமம். இந்த குழுமத்தின் சார்பாக எல்லா ஆண்டும் ஒரு உலகளாவிய சிறுகதை போட்டியை நடத்துகிறோம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 300 கதைகள் வந்திருந்தன. இந்த ஆண்டு 400 கதைகள் வந்திருந்தன. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தின் போது அறிவிப்பு தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி அதனுடைய முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். கிட்டத்தட்ட 15 கதைகள் தேர்வானன. அந்த 15 கதைகளையும் சேர்த்து வாக்கூடு அதுதான் முதல் பரிசு பெற்ற கதை. அந்த கதையின் தலைப்பிலேயே ஒரு புத்தகத்தை இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிட இருக்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. ஏன்னா 15 கதாசிரியர்கள், வெவ்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள், அதிகம் அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த அறிவிப்பை கேட்டு அதன் மூலமாக இதில் எழுதுவதற்காக வந்து அந்த ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இது போலவே சிலுவை சுரண்டி தின்றவர்கள் என்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருந்தோம். அதுவும் பரவலான கவனத்தை பெற்றது. மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இந்த முறையுமே கூட முதல் பரிசு பெற்றவர்களோ 2வது பரிசு பெற்றவர்களோ மிகப்பெரிய அறிமுகம் இல்லாதவர்கள். இனிமேல் தான் கவனத்தை பெறுவார்கள் என்று நம்புகிறோம். அந்த புத்தகத்தை இன்று இங்கே சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அமீரகத்தில் இயங்கக்கூடிய எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர் குழுமத்தினை சேர்ந்த அவர்களுடைய ஒரு கூட்டமைப்பின் கீழ் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த காணல் அமீரகம் என்ற ஒரு பதிப்பகத்தின் சார்பாக இது வெளியிடப்படுகிறது. அதை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வணக்கம். சசிகுமார், துபாயிலிருந்து வந்திருக்கேன். துபாயில்
அங்கே நான் அறியப்படுவது வந்து ஒரு எழுத்தாளனாகவும் பேச்சாளனாகவும் நாடக குறும்பட இயக்குனர் எழுத்தாளராகவும் அறியப்படுகிறேன். நான் செய்த வேலை வந்து அங்கே துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டின்ற அரசு ஊழியராக அங்கே முதுநிலை பொறியாளராக இருக்கேன். ஆனால் இங்கே என்னுடைய பேஷன்னு சொல்லப்படுகிற ஆர்வம் வந்து முழுக்க முழுக்க எழுத்திலும் சிறுவயதிலிருந்து புத்தக வாசிப்பிலும் இருந்ததுனால புத்தக வாசிப்பு தான் பிரதானம். இது மற்றதெல்லாம் ஆங்கிலத்தில் பை ப்ராடக்ட்னு வாங்கலாம், அந்த மாதிரி மற்றது எல்லாம் பை ப்ராடக்ட். நான் ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து வம்சி பதிப்பகத்தின் மூலமாக மெல்லச்சிறக செய்தன்ற ஒரு பயணக்கட்டுரை நூல், இரண்டாவது வந்து எழினின்னு ஒரு நூல். அது எழினி வந்து ஒரு 7 குறுநாடகங்களின் தொகுப்பு, இந்த ஸ்கிரிப்ட் வரும். இன்னொன்று வந்து இப்போ நம்முடைய காணல் பதிப்பகத்தின் வழியாக அன்புடன் உங்களுக்காகன்னு பிரபலங்களுக்கு நான் எழுதிய கவிதை வரவேற்பு கட்டுரைகளின் கவிதைகளின் தொகுப்பு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம அமீரக எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர் குழுமம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம் அண்ணன் ஆசிப் மீரானுடைய தலைமையில். இது வந்து மாதாந்திர கூட்டங்கள், நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அதனுடைய வாசிப்பு அனுபவ பகிர்வு இருக்கும். அதற்கப்புறம் வருடந்தோறும் சிறுகதை போட்டிகள் நடத்துகிறோம். அந்த சிறுகதை போட்டிகள் சார்ந்த அதில் தெரிவு செய்யப்பட்ட சிறுகதைகளை வந்து புத்தகமாக வெளியிடுறோம் காணல் அமீரகத்தில். இது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வெளியீட்டுக்கும் இங்கே வந்து அயலக தமிழருக்காக வந்து இதுக்காகவும் வருடம் நம்ம வந்து ஜனவரியில் வந்துடுவோம். அது வராமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா புத்தக வாசிப்புன்றது அவ்வளோ முக்கியம் இல்லையா? சுவாசிக்காமல் இருக்க முடியலாம், வாசிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படித்தான் அதுக்காக வந்திருக்கோம். இன்று இந்த வாக்கூடு அப்படின்ற ஒரு எங்களுடைய சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிடுது, அதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். வாழ்த்துக்கள், எல்லாம் வாங்க. நல்ல புத்தகங்கள் இங்கே கிடைக்கிறது. இது நல்ல புத்தகம், இது வந்து வாங்கலாம் என்று நான் சொல்றது என்னுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்களே வாங்க, நீங்களே பாருங்க, உங்களுக்கு தேவையான புத்தகங்களை அள்ளி கொண்டு போங்கள். பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணன் சொல்ற மாதிரி வாசிக்காத புத்தகங்கள், அலமாரியில் இருக்கும் புத்தகங்கள் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கும்னு வாங்கிட்டு போற புத்தகங்களை வாசிங்க. நன்றி, மகிழ்ச்சி.